நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். முக்கியமாக இதில் வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே விட்டமின் சி அண்ட் பி12 நிறைஞ்சிருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை வந்து நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து இந்த பெர்ரி வகைகள், ஸோ பெர்ரி வகைகளில் நிறைய விட்டமின் பி12 இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடித்த இந்த கொய்யாக்கனி, பப்பாளி, ஸோ இதில் எல்லாமே விட்டமின் பி12 நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதுலேயும் முக்கியமாக நெல்லிக்கனி, ஸோ இதுலேயுமே வந்து விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதை நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுதும் இந்த பி12 குறைபாடு, இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா, ஸோ இதுவுமே நமக்கு நார்மலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது வந்து அனிமியா இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும். ஸோ சீசன் டைமில் நம்ம தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வாரம் 2-3 முறையாவது இளநீர், ஸோ இளநீர் பருகுவதும் நமக்கு இந்த விட்டமின் பி12, ஸோ இதனோட டிஃபிஷியன்சி வந்து சரி செய்யறதுக்கு நமக்கு இளநீர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா வாழை, ஸோ எந்த வகையான வாழையாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக இந்த பேயன் வாழை அப்படின்னு சொல்லுவோம், செவ்வாழை சிறந்தது, நேந்திரம் சிறந்தது. ஸோ இந்த மாதிரி வாழை பழங்கள்லையும் நமக்கு விட்டமின் பி12 நிறைஞ்சிருக்கு.